நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான முதல் பருவத் தேர்வு, அதாவது குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வந்திருக்கு. அதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா எலிமெண்ட்ரி அண்டு மிடில் ஸ்கூல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பருவத் தேர்வு, முதல் பருவத் தேர்வு அப்படின்னு இருக்கும். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி வந்து நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். மோர்லெஸ் எல்லாமே சேம் தான். பட் சில இதில் வந்து டேர்ம் வைஸ் பருவத் தேர்வு அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் டேபிள் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 to 5 அது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கான டைம் டேபிள். ஓகேங்களா? ஸோ வகுப்பு 1, 2, 3, 4, 5ஆம் வகுப்புகளுக்கு இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து மார்னிங் முற்பகல் வந்து எக்ஸாமு 10 to 12 o'clock வரைக்கும். ஓகேங்களா? 4th 5th வந்து ஆஃப்டர்நூன் பிற்பகல் வந்து நடைபெறும். 2 to 4 வந்து டைமிங். ஓகேங்களா? ஸோ 17ஆம் தேதி வந்து 4th 5th வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குது. 18ஆம் தேதி வந்து 4th 5th வந்து இங்கிலீஷ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து டேர்ம் 1 ஃபுல்லாக வரும் உங்களுக்கு புக்கு. அதுதான் வந்து சிலபஸ். 22ஆம் தேதி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து தமிழ் எக்ஸாமும், அதே 22ஆம் தேதி வந்து 4th 5th வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? 23ஆம் தேதி அன்றைக்கி வந்து விருப்ப மொழி, அன்றைக்கி வந்து எக்ஸாம் கிடையாது. அதாவது தமிழை தவிர வேறு எடுத்து படிக்கிறவங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ 24ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்கு வந்து ஆங்கிலம் இருக்கும். 4th 5th வந்து ஆங்கிலம் தான். ஓகேங்களா? ஸோ 1 to 5th வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாமு. அதுக்கப்புறம் 25ஆம் தேதி லாஸ்ட் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3க்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, கணக்கு தேர்வும். 4th 5th வந்து சமூக அறிவியல், சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதே போல் 6 to 8க்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன்.